ஷூட் எல்லாம் ஸ்டில் லுக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் ஒன்று கிரியேட் ஆச்சு. ஆனால் அதோட இன்ட்ரோடக்ஷன் சீன் தான் சர்தார் ஒன்றில் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணோம். அந்த ஜெயிலில் வந்து சர்தார் ஜெயிலின்னு வெளில கிளம்பி வருது. அந்த சீன் ஷூட் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஒரு ஃபீலிங் என்னன்னா, நம்ம இந்த கேரக்டர் வந்துட்டு ரொம்ப நிலைச்சு நிற்கக்கூடிய ஒரு கேரக்டரா மாறும்ன்ற ஒரு தாட் எனக்குள்ள வந்துச்சு. இந்த கேரக்டர் வச்சு நிறைய கதை சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ள வந்துச்சு. ஸோ ஐ திங்க் சர்தார் 2க்கான முதல் விதை வந்து சர்தார் 1ல இன்ட்ரோடக்ஷன் சீன் எடுக்கும் போதே உருவாயிடுச்சு நான் நினைக்கிறேன். பட் ஸோ இது வந்து சர்தார் 1லேருந்து சர்தார் 2 வந்து ஒரு ப்ரீக்வல் சீக்வல். அதாவது வந்து இது வெறும் சீக்வல் மட்டும் கிடையாது, இது ஒரு ப்ரீக்வல் ஆல்சோ. அதாவது சர்தார் 1னுடைய ஃபிளாஷ்பேக்ல அவருடைய முதல் மிஷனும், சர்தார் 2 ஃபிளாஷ்பேக்ல அவருடைய சர்தார் கேரக்டரோட முதல் மிஷனும், கரண்ட்ல நடக்கக்கூடிய கதையில சர்தார் கேரக்டரோட கடைசி மிஷனும், 2 விஷயங்களுமே அந்த படத்துல கலந்துருக்கு. இது ஒரு பெரிய கேன்வஸ். இது முதல் நன்றி வந்து லக்ஷ்மண் சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஏன்னா கதையை வந்து நானும் கார்த்தி சாரும் ஃபிளைட்ல டக்குன்னு பேசிட்டோம். அது ஒரு 3/4 மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு அந்த மேட்ரு. பட் அதை ரெடி பண்ணி இப்படி ஒரு கேன்வஸ்ல ப்ரெசென்ட் பண்ணணும் போது, அதாவது எல்லா ப்ரொடியூசரும் போடக்கூடிய முதல் வந்து நம்பிக்கை, அதுக்கப்புறம் தான் பணம். ஸோ அதான் அந்த நம்பிக்கையை ஃபர்ஸ்ட் கொடுத்த லக்ஷ்மண் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் லக்ஷ்மண் சார் சொன்ன மாதிரி அந்த சர்தார் 1லே வந்து 24 hours 36 hours தான் சர்தார் கார்த்தி சாருக்கு அந்த மேக்கப்பை போட்டு வச்சு கொஞ்சம் செஞ்சுட்டோம். ஆனா அந்த மனதைரியத்தோட திருப்பி வந்தது கொண்டு கார்த்தி சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் முக்கியமா இந்த ப்ரோலாக் நம்ம இன்னைக்கு ரிலீஸ் பண்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, சர்தார்ன்ற கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும். பார்ட் 1 படத்தை பார்த்த எல்லாருக்குமே படம் வந்து குறை நிறைகள் இருந்தாலும் அந்த கேரக்டர் யுனானிமஸா ஆடியன்ஸால லவ் பண்ணப்பட்ட கேரக்டர் நான் நம்புறேன். ஸோ அந்த கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த ப்ரோலாக்ல முக்கியமான விஷயம், சர்தார் அடுத்து யாரை ஃபேஸ் பண்ண போறார், யார் அவரோட ஆன்டாகனிஸ்ட், யார் அவரோட எதிரி, யார் அவருக்கு எதிர்த்து நிக்க போறாங்கன்றதுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கும் இந்த ப்ரோலாக் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குன்றதுனாலதான் இந்த ப்ரோலாக் உங்களுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம். அதுல வந்துட்டு எஸ்.ஜே. சூர்யா சார் அவர் தான் இந்த கதையை முதல்ல எஸ்.ஜே. சூர்யா சார்கிட்ட சொல்லும்போது, அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்சுவலா கதை கேட்கறதுக்கு முன்னாடி முடிவு பட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் ஏன்னா நான் கதை சொல்லி ஃபுல்லா கூட முடிக்கல, அதுக்குள்ள ஓகே சார் சூப்பர் சார் அப்படின்ற. ஸோ ரொம்ப நன்றி சார் எஸ்.ஜே. சூர்யா சார் இந்த படத்தை ஒத்துக்கிட்டதுக்கு. வந்திருக்க பிரசிடென்ட் அனைத்து நன்றி. மறுபடியும் வீண்பூரம் முபாரக். நன்றி, வணக்கம். Thank you so much sir. Yes, so இந்த ஈவென்ட் எதுக்காக அப்படினு இப்ப சொல்லிருக்காங்க. பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து இந்த ஈவெண்ட் வந்து கலந்துக்கிட்டதுக்கு. சர்தார் 2 ஒரு ரிமார்க்கபிள் ஃபிலிமுங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். மித்ரன் சார் வந்து லக்ஷ்மண் சார் ஃபோன் அடிச்சிருந்தா டைரக்டர் வருவார். லக்ஷ்மண் சார் வெங்கடேஷ் சார் ஃபோன் அடிச்சு சொன்னாங்க, இந்த மாதிரி டைரக்டர் வருவார், கதை சொல்ல வராரு அப்படின்னு சொன்னாங்க. சர்தார் 1 வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். சரி சீக்வல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ மித்ரன் சார் வந்து நேரேஷன் கொடுத்தாரு, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அதான் மித்ரன் சார் சொன்ன மாதிரி உடனே நான் ஒத்துக்கிட்டேன்னா வெரி சேலஞ்சிங்கான ஒரு ரோலாக அது இருந்துச்சு. அதுக்கு வந்து அவர் டிசைன் பண்ண விதம், என்னோட கேரக்டர் அவர் டிசைன் பண்ண விதம், சர்தாருக்கு உண்டான கோல், சர்தார் இந்த படத்தில் எடுத்துக்கக்கூடிய எஃபர்ட், அது எல்லாமே ஒரு அழகான ஒரு படமா அது ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம நேட்டிவிட்டியுள்ள ஒரு மெசேஜும் இன்டர்நேஷனல் தரமுமான ஒரு ஏஜென்ட் ஸ்பை படம் வந்து ஒரு ஹாலிவுட் தரமான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம ஊர் மக்களுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி, புரியுற மாதிரி, என்டர்டெயின்மெண்ட், முக்கியமா என்டர்டெயின் பண்ற மாதிரி அதை வந்து ரொம்ப அழகா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாரு டைரக்டர் மித்ரன் சார். ஒவ்வொரு டைரக்டர் நல்ல டைரக்டரா இறைவன் கொடுக்குறான் எனக்கு. நல்ல மாதிரி நம்மளை செதுக்கிறாங்க. நம்ம ஒரு டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை பிடிச்சி போயிடுறது. அதுதான் அதோடைய ஹைலைட்டா இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இன்னொரு டே பிஃபோர் ஸ்டே கூட ஒரு வைட்டல் சீன் ஷூட் பண்ணாங்க டைரக்டர் சார்.
அது கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டே. நெக்ஸ்ட் டே வந்து கண்டினியூ பண்ணி நைட்டு 2:20 வரைக்கும் ஷூட் பண்ணோம். யோகி பாபா சார், நான் இது கவுண்டரில் அங்கே கார்த்தி சார் எல்லாமே சேர்ந்து எக்ஸ்ட்ராடனரி சீனாக அது வந்துச்சு. அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நான் ப்ரொடியூசர் சாருக்கு அந்த ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன், சார் தயவு செஞ்சு இந்த படத்தை ஹிந்தியில் ஸ்ட்ரெயிட் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். கண்டிப்பா ஒரு இன்னைக்கு வந்து பேன் இண்டியன் ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வாங்கின படங்கள் லிஸ்ட்ல இது முக்கியமா வந்து நிற்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை தனியாகவும் சொல்லிட்டேன், ஊடகத்தின் மூலமாகவும் மட்டும் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா இருக்கும். என்னன்னா the thing is 3 genuine people. ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் சார், அவர் வந்து என்ன கார்த்திக் சார் என்ன பிளைண்டா டிசைட் பண்ணாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி பண்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ள. அது எந்த பொருள் செலவாக இருந்தாலும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் பொறுத்தர் கை கொடுத்து நின்று கலையை மட்டுமே நேசிச்சு ஒரு சிறந்த படத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு பேஷனேட் ப்ரொடியூசர் அண்ட் பேஷனேட் ஆக்டர். அதுக்கு தீனி கொடுக்குற அளவுக்கு ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் நம்ம டைரக்டர் சார். இந்த 3 பேரும் உண்மையாவே வந்து வெரி வெரி என்ன சொல்ல கிரேட்டுங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க உங்க டீமோட ஒர்க் பண்ணும்போது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதை எவ்ரி சீன் ஐ என்ஜாய். அந்த மித்ரன் சாரோட சென்சிபிலிட்டி, லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே ஒரு தரமா இருந்துச்சு. ஜார்ஜ் சாரோட ஒளிப்பதிவு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலா. அதனாலதான் அவங்களுடைய கனவை வந்து காசை மீறி பிளான் பண்ணி அடிக்கிறாங்க. ஸோ அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் என்டையர் இந்தியா இருக்குன்றத நான் நம்புறேன், உண்மையாக நம்புறேன். அண்ட் கார்த்தி சாரோட டெடிகேஷனை பத்தி சொல்லணும்னா, கார்த்தி சார் இருக்கக்கூடிய பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, மூளையும் மனசுக்கும் ஃபில்டரே இல்லாம வார்த்தை இருக்கும். அது நல்லதா இருந்தாலும் சரி, அது தப்பா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா பேசக்கூடிய ஒரு ஃபில்டர் இல்லாத ஒரு சிறந்த மனிதர், நல்ல நடிகர் போக ஒரு சிறந்த மனிதர், ரொம்ப சின்சியரான ஆக்டர். அது வந்து எப்படி சொல்ல, ஒரு ஸ்டார் ஆக்டர். அண்ட் மித்ரன் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அந்த கெட்டப் எல்லாம் போடுறதுக்கு 2.5 hours, ரிமூவ் பண்றதுக்கு 45 minutes. அப்படி எவ்ரிடே அதை கேரி பண்ணி பண்றது. இதுக்கப்புறம் அவர் அதுக்குள்ள எடுத்துக்கிட்டு அந்த தாடிக்குள்ள இருந்துக்கிட்டு அந்த கண்ணை வச்சுட்டு அவர் ஒரு நடித்த ஒரு விதம் ரொம்ப அழகா இருந்தது. ஒரு நண்பனா நான் அதை ரொம்ப ரசிச்சேன். ஸ்பாட்ல ரொம்ப we had a very good time. Definitely மக்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. சர்தார் 2 will be a super duper hit. Thank you so much. Thank you sir, thank you so much. அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ஒரு மிகப்பெரிய ஒரு மேடை. இந்த மேடையில வந்து எப்படி நான் லேட்டா வந்தனோ அதே மாதிரி இந்த படத்துக்குள்ளேயும் சர்தார் 2 இந்த ஃபேமிலிக்குள்ளேயும் நான் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கேன். பட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால மித்ரன் வந்து ஒரு கதை இதே இடத்துல, அதாவது சர்தார் 1 கதை அதை வந்து இதே இடத்துல என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு வாங்கி அப்ப நாங்க கதை சொல்லியிருக்கோம். அப்ப நான் வந்து இவர் வந்து அவருடைய தாட்ஸ், அவருடைய ஸ்கிரிப்ட்ஸ், அவருடைய நாலேஜ் எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஒரு என்ன சொல்றாரு, ஒரு இங்கிலீஷ் படம் பண்ணணும் அப்படிங்கிற மூலம் தான். ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து நம்ம ஊர் தமிழ் கண்டென்ட்டா இருந்தாலும், நம்ம ஊர் மக்களுடைய எமோஷன்ஸ் இருந்தாலும், அதை வந்து ஒரு இன்டர்நேஷனலா அதை ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறக்கூடிய ஒரு டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான, எமோஷனலி ரொம்ப கனெக்டடா படம் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் இருக்கு. அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அது நிறைவேறி இருக்கு கடைசியா, அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு ஸ்பை த்ரில்லர் அப்படிங்கும்போது எனக்கு வந்து எனக்கு என்ன சொல்றது, அது திடீர்னு தூக்கத்தில் இருந்துச்சு என்னை பண்ண சொன்னாலும் எனக்கு பண்ணக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் இது. ஆக்சுவலி எனக்கு அதனால இது ரொம்ப பிடிக்கும் நார்மலி. ஸோ இந்த படம் எனக்கு கிடைச்சதுங்கிறது என்னுடைய திறமையை இன்னும் ஏதாச்சும் காமிக்க முடியுமே காமிக்கிறது கிடைச்ச ஒரு மேடையா நான் இந்த சர்தார் 2 நான் பாக்குறேன். கார்த்தி சார், நான் கைதிக்கு அப்புறம் பண்ணக்கூடிய கார்த்தி சார் கூட எனக்கு எப்பயுமே அவரோட இன்புட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி ரொம்ப ஜெனியூனா கரெக்டா வேற லெவல்ல இருக்கும். அதனால ஏன்னா அவர் ஏதாவது சொன்னா நல்லா இருக்குமே தோணக்கூடிய ஒரு ஆக்டர் அவர். ஆக்சுவலி ஏன்னா அவர் ஆக்டரா மட்டுமே யோசிக்க மாட்டாரு, அவர் ஒரு டைரக்டராகவும் ஒரு ஆடியன்ஸாவே யோசிப்பாரு. ஸோ எனக்கு அவர்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய இன்புட்டும் சரி நல்லா இருக்கும். அவர் கூட நான் ஒர்க் பண்றது 2வது படம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நான் இருக்கிறேன். எஸ்.ஜே. சூர்யா சார் கூடயும் நடிப்பு அரக்கன் அப்படின்னு. ஸோ இந்த படம் ஒரு ஃபேமிலி ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்குது. ஏன்னா பிரின்ஸ் பிக்சர்ஸ் எப்பயுமே அவங்க எப்பயுமே என்னை ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு டைரக்டருங்கிற அந்த ஒரு இதுலயே டீல் பண்ணவே மாட்டாங்க.
அதனால என்னன்னு தெரியல, இப்ப நமக்கு என்ன சொல்றது, ஒரு திட்டினாலும் வாங்கிடலாங்கிற மாதிரி இருக்கும், பாசமா பேசினாலும் வந்து ரொம்ப எதுக்கு இந்த தேங்க்ஸ் ஃபேமிலிக்குள்ள தேங்க்ஸ் சொன்னா பிடிக்காது இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, ஒரு கனெக்ஷன் இருக்கு அவங்களுக்கு எனக்கு. அப்புறம் அவரோட டேஸ்ட் என்னங்கிறத என்னால ஈஸியா தெரிஞ்சுக்கிற முடியும். ஏன்னா எவ்ரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ், எவ்ரி ப்ரொடியூசர் இல்லைன்னா எவ்ரி டைரக்டர் வந்து டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வச்சிருப்பாங்க, அவங்களோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். பட் நம்ம அது எல்லாமே சில டைம் ஒர்க் ஆகும், சில டைம் ஒர்க் ஆகாது, சில டைம் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். பட் இவங்க கூட எனக்கு அப்படி கிடையாது. நான் டிஃப்ரெண்ட் சேனல்ல கூட படம் பண்ணியிருக்கிறேன். பட் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு நமக்குள்ள ஒரு ரேப் இருக்கு, அது ஒர்க் ஆகுது. ஸோ அது கண்டினியூஸா ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். சர்தார் 2க்கு நிறைய பிளான் பண்றோம், நிறைய மியூசிக்கலி ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் ஒரு வெறியும் இது கன்ஃபார்மா இருக்குது. அது கன்ஃபார்மா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த படத்துக்குள்ள வந்தது நான் ரொம்ப சந்தோஷமா, இது ஆக்சுவலி என்னோட ஈவெண்ட்டா நான் லைட்டா எடுத்துக்கிறேன். ஏன்னா சாம் வந்து இந்த படத்துக்குள்ள வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு, நான் இதை வந்து வேற மாதிரி சொல்றேன், ஒரு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட்ல நல்ல ஒரு மூவியில் நான் வந்து ஜாயின் பண்றது. ஸோ ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு இதை நான் எடுத்துக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சியோட மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சர்தார் அந்த பேரை வச்சதுலேருந்தே அந்த படத்து மேல ஒரு தனியான ஒரு அஃபெக்ஷன் உண்டு. ஒரு இன்னசென்டான கிராமத்துல ஒரு நாடக நடிகன், அவனை ட்ரெயின் பண்ணி அவன் ஒரு ஸ்பை ஆக்கி ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏற்கனவே நம்ம ஹிஸ்டரியில் நடந்தது, அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த கேரக்டருக்குள்ள அவ்வளோ ஷேட்ஸ் இருக்கும், அவ்வளோ இன்னசென்ஸ் இருக்கும். மக்களுக்கு ஒன்றுனா உடனே ஓடி போய் நிற்கிற ஒரு விஷயம் இருக்கும். எந்த விஷயத்தாலும் ரிஸ்க் எடுக்க தயாரா இருப்பாரு, எதை வேணா இழக்க தயாரா இருக்கும். சுயத்தை தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. ஆனா அப்படி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். இன்ஃபேக்ட் பத்திரிகை எழுந்தது முதல் தடவையா ஒரு ஏஜென்ட் பர்சனல் வார் இல்லாம பொதுமக்கள் பொது நலனுக்காக வந்து சண்டை போடுற ஒரு ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஏஜென்டா பாக்குறேன்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருக்கும் போது. ஸோ அப்படி ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் திரும்பி வந்தா நல்லா இருக்கும். பட் திரும்பி வரும்போது என்ன பர்பஸ், என்ன இருக்க போகுது, மித்திரனாலே என்ன அடுத்தது என்ன சொல்லி பயமுறுத்த போறாங்கன்னு கேட்கறாங்க. அவர் ஃபர்ஸ்ட் படத்துல வந்து கையில மொபைல் போன் மெசேஜ் வந்தாலே பக்குன்னு இருக்கும், அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில பார்த்தா பயமா இருக்கும். அப்படி இந்த படத்துல என்ன பயம் இருக்குன்னா அதை விட பயமான ஒரு விஷயம் வச்சிருக்காரு. உண்மையாவே ஸ்கேரியான ஒரு பெரிய ஒரு விஷயம் இந்த படத்தை கையில தொட்டிருக்காரு. அப்போ வந்து ஹவு குட் இஸ் அ ஹீரோ இஸ் வந்து ஹவு பிக் இஸ் த வில்லன்ங்கிறது வச்சுதான் ரெண்டு பேர் சண்டை போட போறாங்க. இந்த ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஆளுங்க தான் அந்த போர் சுவாரஸ்யமா இருக்கும். அப்படி இந்த படம் ஒரு மிகப்பெரிய போரை பத்தி பேசுது. அதுக்கு ஆப்போசிட்ல எஸ்.ஜே. சூர்யா சார் வந்திருக்காருங்கும் போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அந்த படம் பெருசாகணும்னா, அந்த போர் பெருசாகணும்னா அந்த அந்த இரு துருவங்கள் பெருசா இருக்கணும். சர்தார் வந்து ஸ்பாட்ல இருக்கும் போதே வந்து சர்தார் வந்துட்டாரு, சார் வந்துட்டாரு தான் பேசுவாங்க. அதே விஜய் கேரக்டர் விஜய் வந்துட்டான் அப்படின்னு ரெண்டு நான் தான் கொஞ்சம் மரியாதையா பேசுறேன். பட் அது அந்த ரெஸ்பெக்ட் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லயே தெரியும். ஸோ இந்த படம் ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே திரும்ப பழக்கம் ஃபிளாஷ்பேக் தான் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணுவாங்க. அது ஷூட்டிங் ஆரம்பிச்சு உள்ள போய் நான் பயந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் தான் பார்த்தேன், எப்பா என்னப்பா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா பெரிய பெரிய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது பெரிய அந்த செட்டப்ஸ் ரொம்ப முக்கியம். அப்படி ஒவ்வொரு செட்டப்பும் அவ்வளோ பெருசா இருந்துச்சு. லக்கூட்டு கேட்டேன், லக்கு என்னம்மா இது இல்லைம்மா நல்லா வரும். ஏன்னா எனக்கு ப்ரொடியூசர் பயமா இருக்கு, ப்ரொடியூசர் சேஃப் ஆகணும். ஏன்னா வெறும் ஒரு ஐடியாவையும் உழைப்பை மட்டுமே நம்பி அவ்வளவு பொருட்செலவு அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்துருக்காங்க. ப்ரொடியூசர் இருக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. ரிலீஸ் வரைக்கும் ப்ரொடியூசர் தான் பண்ண வேண்டியது இருக்கு. எல்லா ரிஸ்க்கு சார்ந்த ப்ரொடியூசர் இருக்கும்போது அந்த பயம் எப்பவுமே மைண்ட் இருந்துட்டே இருக்கணும், சேஃப் ஆகணும்னு. பட் அந்த அளவுக்கு இந்த படத்துல மித்தனோட உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா நான் பாக்குறேன். அவ்வளோ டீட்டெயிலா ஒர்க் பண்ணி எல்லா விஷயமும் போய் புரியணும், அதே சமயத்துல அது சுவாரஸ்யமாவும் இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய மெனக்கிட்டு இருக்காப்ல. அண்ட் எஸ்.ஜே. சூர்யா சார் செட்ல இருக்கும்போது சொல்லவே வேண்டாம், அவர் வந்து எவ்வளவு தீனி கொடுத்தாலும் பத்ததில்லை அவருக்கு. கேட்டு 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 அவர் வாங்கி பண்றதை பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கும். இன்ஃபேக்ட் அவர் செட்ல இருந்தாங்கன்னா நாங்கெல்லாம் செல்போனே தொடர்றதே இல்லை. ஏன்னா வந்து ஷார்ட் ஃபிலிம்ல செல்போனுக்கு போயிடுவாங்க. பட் இதுல வந்து அப்படி இல்லவே இல்லை. அவர்கிட்ட அவ்வளவு விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம், பேசிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோ இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆக இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. இந்த இவெண்ட்டுக்கும் அந்த காரணம் தான். இந்த எவ்வளவு பெரிய படம், இது பிறகு எவ்வளவு பெரிய உழைப்பு இருக்குது முதல்ல உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். ஏன்னா நீங்க தான் ஆரம்பத்துல இருந்து அந்த அந்த குழந்தைய வந்து ரிலீஸ் வரைக்கும் கூட்டிட்டு போறது நீங்க தான். ஸோ அந்த வகையில அவங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் காமிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். அதே மாதிரி சாம் வந்து கைதுக்கு அப்புறம் பண்றோம். அண்ட்
ஒரு ஸ்பை ஃபிலிம்னா ரஹ்மான் சார் சொல்லிட்டே இருக்காரு இல்லையா, நம்மளுடைய கதையா இருக்கணும், நம்ம எமோஷன்ஸா இருக்கணும், நம்ம பிரசன்டேஷன் இன்டர்நேஷனலா இருக்கணும், அப்பதான் அடுத்த லெவலுக்கு நம்மளுடைய படங்கள் வெளியில போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அதுக்கான டீம் நம்மளோட எடிட்டர் ஆகட்டும், ஜார்ஜோட ஒர்க் ஆகட்டும், ஸ்டன்ஸ்ல வந்து திலீப்போட ஒர்க் ஆகட்டும், இப்போ சேர்னோட ஒர்க் ஆகட்டும், அது எல்லா டெக்னீஷியன்ஸும் கிவிங் தேர் பெஸ்ட் அண்ட் ரைட்டிங் ஆல்சோ. அந்த படத்தில் இருக்கிற டயலாக்ஸ் ஆகட்டும், ஏன்னா அவ்வளோ ஈஸி இல்லை இந்த கான்செப்ட் அழகாக கொண்டு வந்து சேர்க்கறது. ஸோ அந்த வகையில் ரொம்ப திருப்தியாகவும் இருக்கு. அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் இன்னும் நிறைய இந்த படத்தை பற்றி பேசணும். பட் ஃபர்ஸ்ட் முன்னோட்டமா இந்த படம் இவ்வளோ உழைச்சிருக்கோம், அந்த உழைப்போட ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் உங்ககிட்ட காமிக்கிறதா இங்கே வந்திருந்தோம். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய அன்பை சொன்ன எங்களுக்கு தேவை. அண்ட் ஈத் முபாரக் எல்லாம். Thank you so much, sir. Okay, so it's time for the photo session.